பிரேசிலுக்கு அவர் 50% தீர்வை விதித்தார். என்ன அப்போது ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பாகவோ அல்லது போன வாரமோ அவர்கிட்ட கேட்குறாங்க, பிரேசிலுடைய அதிபர்கிட்ட லூலா கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் அவரோட ஃபோனில் பேசலாம் இல்லை அப்படின்ட்டு. நான் ஃபோன் பண்ணால் அவர் எடுக்க மாட்டார் அப்படின்னு அவர் சொன்னார். அதற்கு பதிலாக ட்ரம்ப் போன வெள்ளிக்கிழமை சொல்லியிருக்காரு, அவர் எப்போ வேணாலும் எனக்கு பேசலாம், நான் பேசுவேன் அப்படின்னு இருக்கார். இப்போது நான் உங்களோட இந்த பேட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி செய்தி பார்த்தேன். நான் அவமானப்பட விரும்பவில்லை அப்படின்னு லூலா சொல்லியிருக்கார். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கார், பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மற்ற எல்லா தலைவர்களோடும் நான் பேசுவேன். நான் சீன அதிபரோட பேச போகிறேன், இந்திய பிரதமர் மோடியோட பேச போகிறேன், புட்டினோட பேச போகிறதில்ல. ஏன்னா அவர் வெளியில் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அவரை குற்றவாளி என்று குற்றம் சாட்டி இருக்கிறது. அவரால் அதிகமாக பயணம் செய்ய முடியாது. அதனால் அவரோட நான் பேச போகிறதில்ல. பட் யாரோடலாம் என்னால் பேச முடியுமோ அவர்களோடலாம் பேசி இதற்கு எப்படி ஒரு எதிர்வினை ஆற்றுவது, ஒரு பதிலடி தருவதுன்றதை பற்றி நாங்கள் யோசிக்க போகிறோம். இது ரொம்ப அநியாயமானது அவர் பண்ணுறது. இப்படி அவர் ஆதிக்கம் செலுத்துவது, ஒரு பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தி இந்த நாட்டினுடைய உள் விவகாரங்களில் தலையிடுவது மிகவும் தவறு அப்படின்னு சொல்லியிருக்கார். அவருக்கு முன்னாடி அதிபராக இருந்தவர் போன தேர்தலில் தோற்று போனார். இவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு எப்படி ட்ரம்ப் தோற்று போன பிறகு ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சோ அவங்களுடைய நாடாளுமன்றத்தின் முன்பு, அதே மாதிரி இவரும் செய்தார். அதற்காக அவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். அதற்காக வழக்கு நடந்துட்டுருக்கு. அவருக்கும் ட்ரம்ப்புக்கும் ஒரு நல்ல நட்பு உண்டு. அவரை நீங்கள் அரசியல் ரீதியாக பழி வாங்குகிறீர்கள்னு சொல்லிட்டு அந்த வழக்கெல்லாம் நீங்கள் நிறுத்திடணும். அதெல்லாம் நீங்கள் பண்ணலைன்னா நான் உங்கள் மேலே கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு 50% வரி விதித்தார். இதுதான் பிரேசிலில் நடந்தது.